அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் முடிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சேர்ந்து சொல்லுவோம். தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையினால் எனக்கு தேவையான எல்லா அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக உம் திருமகனிடமிருந்து எங்களுக்கு வெளிப்படும்படியாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தந்து எல்லா கட்டுகளிலிருந்தும் சாத்தானின் தொல்லையிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் ஜெப கருத்துக்களை இன்று நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்க சந்தோஷமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நீங்கள் என்னோடு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசியுங்கள். 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு ஒரு சிறப்பான வல்லமையை ஆற்றலை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் சாத்தானை ஜெயிக்கக்கூடியவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு உங்க மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. முதல்ல அதை நீங்க நம்பணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம பிசாசுக்கு பயப்படுகிறோம். சாத்தானுக்கு பயப்படுகிற ஜனங்களாக நீங்க இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு தம் சீடர்களை அனுப்பும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க வாசிங்க. லூக்கா நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த பகுதியில ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. அதே 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் நீங்கள் 9ல இருந்து படிங்க. அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதே பகுதியை நீங்கள் தயவு செய்து மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தியில ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கும் போது தயவு செய்து வாசிப்பீர்கள் என்றால் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் 8வது வசனத்தை படிங்க. நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள்,
இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அழைத்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உன்னதமான அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம் சொல்லுங்க? என்ன அதிகாரம்? நோயுற்றவர்களை குணமாக்குங்க, பேய்களை ஓட்டுங்க. Praise the Lord. எல்லா ஜனங்களுக்கும் இறையாட்சியின் வல்லமையை வெளிப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையான அந்த வல்லமை அவர்களுக்கு வெளிப்படுத்திய பொழுது சீடர்கள் ஓடி வந்து சொன்னாங்க, ஆண்டவரே உங்க பெயரை சொன்ன உடனே பேய்கள் எங்களுக்கு அடிபணிகிறது. Praise the Lord. இது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த நாளிலும் அல்லேலூயா நாம் ஜெபிக்கும் பொழுது ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். Praise the Lord. எத்தனையோ பேரை நம்முடைய ஞான இல்லத்துக்கு கொண்டு வருவார்கள். அவர்கள் உள்ள வரும் பொழுது இயேசுவின் பெயரை சொல்ல ஆரம்பித்தோன்னு பாருங்க, நாம் பெயர்தான் என்ன விட்டுன்னு சொல்லி தீமைகள் அலைக்கழித்து கொண்டு அவர்களை விட்டு ஓடுகிறது. வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க நிலைமையே மோசமா இருக்கும். Praise the Lord. ஒரு சிறு வாலிப மகளை சமீபத்தில் கொண்டு வந்தாங்க. வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை 8 ஆண்கள் ஒரு 7-8 பேர் சேர்ந்து கூட அவங்களால அடக்க முடியல. அந்த அளவுக்கு அதனுடைய கோபம், அதனுடைய வெறி, அதன் செய்த ஒவ்வொரு காரியங்களும் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து பிசாசு செயல்பட்ட பொழுது அந்த பொண்ணு சுய சாயலாக இல்லாமல் அது வேற்று ரூபமாகவே அவள் இருந்தாள். Praise the Lord. ஆனால் ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஜெபித்த பொழுது தீமை ஓடியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நல்ல அழகா படித்து ஆசீர்வாதமா இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒருவேளை சாத்தான் ஒரு பயத்தை கொடுக்கலாம். பிசாசு சிலருக்கு உடல் நோய்களை கொண்டு வரலாம். சிலருக்கு சாத்தான் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கலாம். பிசாசு ஒருவேளை உன் குடும்பத்தில் சமாதான குறைவை உண்டாக்கலாம். ஒருவேளை சாத்தான் உங்க வாழ்க்கையில பிசினஸ், வேலை, காரியங்கள் இவைகளை தடை செய்து உங்க வாழ்க்கை முன்னேறாதபடி அவைகளை தடுத்து இருக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்? ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லும் பொழுது மிக அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே வாசிங்க 18ல இருந்து வாசிங்க. வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல் விழக்கண்டேன், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு எதுவுமே தீங்கு இழைக்காது. Praise the Lord. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எதுவுமே. சத்தமா சொல்லு, எதுவுமே உனக்கு தீங்கு இழைக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மகளே, என் மகனே, எதுவுமே உனக்கு மந்திரவாதமோ பில்லி சூனியமோ சாத்தானோ உலகத்தில் இருக்கிற எந்த பொல்லாத ஆவி எதுவானாலும் சரி, எதுவும் உனக்கு என்ன செய்ய முடியாது? தீங்கு இழைக்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பாம்புகளையும் தேள்களையும் நீங்க என்ன செய்வீங்க? அதனாலதான் பாருங்க, சங்கீதம் 91 ஆண்டவர் உன்னதமான வாக்குறுதியை நமக்கு தந்திருக்கிறார். வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 91ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. நல்ல கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. சாத்தானுக்கு நீ பயப்படாத, இருளுக்கு பயப்படாத, உலகத்தில் இருக்கிற அந்தகார ஆவிகளுக்கு பயப்படாத, உலகத்தில் உன்னை சுத்தி இருக்கிற மாய மந்திரங்களுக்கு பயப்படாத. ஏன்?
எல்லா தீமைகளையும் ஜெயித்து ஜெய வீராங்கனையாய் ஜெய வீரனாய் இருக்கும்படி இயேசு உனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்க, அந்த சங்கீதம் 91 திரும்ப நீங்க சொல்லணும். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? இந்த உலகத்துல சாத்தானின் தலையை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, சங்கீதம் திருப்பாடல் 121 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, 7வது வசனம், ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலிருந்தும் அவர் உன் உயிரை காத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். அப்ப தீமைக்கு உன் மேல அதிகாரம் இருக்கா? சொல்லுங்க, தீமைக்கு உன் மேல அதிகாரம் இருக்கா? சாத்தானுக்கு உன் மேல அதிகாரம் இருக்கா? ஏவி விடுறவனுக்கும் பிசாசு வைக்கிறவனுக்கும் மந்திரவாதிக்கு உன் மேல அதிகாரம் இருக்கா? ஒருவனுக்கும் உங்க மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எந்த பிசாசுக்கும் எந்த தீமைக்கும் எந்த குறி சொல்றவனுக்கும் உன் மேல உங்க மேல அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே பாருங்க, ஒரு தேவ பிள்ளைக்கு ஒண்ணு தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு விரோதமாக வாசிங்க, என்னாகமம் 23 அதிகாரத்திலே வாசியுங்கள். இந்த வேத வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். என்னாகமம் 23:23 வாசியுங்கள். யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் எதுவும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி கூறுதல் யாதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல நல்ல கை கூடி சொல்லுங்க, உனக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா. நல்ல கை கூடி சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா மந்திரமும் இல்ல, குறி சொல்லுதலும் இல்ல. என்ன கிடையாது? மந்திர மாயமும் இல்ல, குறி சொல்லுதலும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நல்ல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எதுவும் வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. காரணம் என்ன? 1 யோவான் 4:4 சொல்லுகிறது. 1 யோவான் 4 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:4 படிங்கம்மா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். யாருக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்? எனக்குள் இருப்பவர். யாருக்குள்ள இருக்கிறவர்? எனக்குள் இருப்பவர். சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நல்ல 2 கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு 3 நேரம் சத்தமா சொல்லுங்க. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நல்ல சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். பிரைஸ் தி லார்ட். யார் பெரியவர்? சொல்லுங்க, யார் பெரியவர்? கல்வாரி சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு பெரியவர். அதனால தாங்க யோவான் சொல்லுகிறார், எடுத்து வாசியுங்கள். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 1 யோவான் 3 அதிகாரம் 3 அதிகாரத்திலே 8வது வசனத்தை பாருங்க. அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். எல்லாரும் சொல்லுங்க, சாத்தானின் செயல்களை ஒழிக்கவே இயேசு வந்தார். இயேசு எதுக்கு வந்தாரு? சொல்லுங்க, இயேசு எதுக்கு வந்தாரு? சாத்தானுடைய செயலிலிருந்து ஜனங்களை விடுவிக்க இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? உமக்கு இங்கு எங்களை தொலைத்து விடவா வந்தீர் என்று பிசாசு பிடித்த மனிதர்கள் கேட்டார்கள். இன்னைக்கு நமக்கு தெரியணும், நம்முடைய வாழ்க்கையில சாத்தானால் ஒன்னும் பண்ணவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சாத்தானுடைய எல்லா செயல்களிலிருந்தும் என்னையும் என் குடும்பத்தையும் விடுவிக்க
இயேசு வந்தார். Praise the Lord. Hallelujah. ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். பயபக்தியோடு கண்களை மூடுங்க. ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாத்தானின் தொல்லைகளும் எல்லா சாத்தானின் கட்டுகளில் இருந்தும் நீர் என்னை விடுவிக்க வேண்டும். நல்ல வாயை திறந்து ஒப்பு கொடுக்கணும். முக்கியமான நேரம். உடம்புல உள்ள சோர்வு, அசதி, பலவீனம், மன கவலை, மன சஞ்சலம் எல்லாத்தையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். சொல்லுப்பா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னிலும் என் குடும்பத்திலும் எல்லா விதமான தீமைகளையும் உருவாக்க நினைக்கிற சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய திருப்பெயரால் எங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப சாத்தானால உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். சாத்தானால உனக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, சாத்தானால் உனக்கு தீமை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? அநேகர் பிசாசினால் பலவிதத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். யார பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோ. சிலர் கேட்கிற முதல் வார்த்தையே, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? உனக்கு என்ன தெரியணும்? பாருங்க, கேட்கிற கேள்வி என்ன? ஒரு வயிற்று வலி வந்துடக்கூடாது, யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க, ஏதாவது ஒண்ணு நடந்துடக்கூடாது. உடனே கேட்கிற கேள்வி, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுல நேத்து அவங்க வந்தாங்க, வந்ததுல இருந்தே என்ன செய்யல, சரியாவே தெரியல, ஏதோ வச்சுட்டாங்க போல. இப்படி ஒரே மனுஷ வாழ்க்கையில எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு பயத்தின் நடுவிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தயவு செய்து நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம், உங்கள் வேதாகமம் திருப்பப்படுவதாக. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன போட்டிருக்குன்னா, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே. கை தட்டுங்க பாப்போம். சாத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது? சாத்தானுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, எங்க வீட்டுக்குள்ள எலி வந்துட்டு எப்படி வரும்? எலி வர்றதுக்கு பெரிய கதவு தேவையா? பெரிய வாசலை திறந்து வைக்கணுமா? மடைய திறந்து வச்சா போதும். அப்படிதானமா? வீட்டை கழுவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மடைய அடைக்க வேண்டிய மடைய அடைக்கலன்னா உள்ள என்ன வந்துரும்? அவ்வளவுதான். சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நுழைவதற்கு பெரிய வாசல் திறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அவன் வாழ்க்கையில வருவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தால் போதும். பைபிள் சொல்லுது, இயேசு எப்படி வருவார்னா, திருவெளிப்பாடு 3:20 சொல்லுது, வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். வாசல் படியிலிருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது என் குரலுக்கு செவி சாய்த்தால் நான் உள்ளே வருவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் உங்க அனுமதி இல்லாம உள்ள வருவாரா? சொல்லுங்க, அத்துமீறி வருவாரா? ஆண்டவர் அத்துமீறில யார் வாழ்க்கையிலையும் வரவே மாட்டார். அவர் உரிமையோட தட்டி நீ கதவை திறந்தாதான் உன் வாழ்க்கைக்குள்ள வருவார். கை தட்டுங்க பாப்போம். ஆனால் சாத்தான் அப்படி வருகிறவன் அல்ல. ஏன் அப்படின்னா,
அவன் பொய்யன். பிரைஸ் தி லார்ட். அவன் பொய்மைக்கு பிறப்பிடம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேறு எதற்கும் அவன் வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப சாத்தான் எதுக்கு வருவான் சொல்லுங்க? சாத்தான் எதுக்கு வருவான்? திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் அவன் வரமாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, பசாசுக்கு நீங்க என்ன செய்ய கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சாத்தானுக்கு பிசாசுக்கு நாமளே இடம் கொடுக்கிறோம். வாலிப மகனே, வாலிப மகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமே சாத்தானுக்கு என்ன செய்யறோம்? இடம் கொடுத்துறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வாடகைக்கு வீட்டுக்கு ஆளை கொண்டு வந்து உட்கார வைப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்கள்ல பாருங்க, அந்த ஆளை காலி பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். சில நேரத்துல சிலர்லாம், ஒரு அம்மா சொல்லுது, நான் வேணா காசு கொடுக்குறேன், தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிட்டு போமா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொல்லுது, நான் நினைச்சேன் அந்த வீட்டை எனக்கு சொந்தமா எடுத்துக்கிறோம், தெரியுமா உனக்கு? இப்பமெல்லாம் போக முடியாது, போ. பிசாசு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான்? உட்கார்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். நீ சாத்தாண்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிற, ஐயோ என்ன விட்டு போயிருவியா? சாத்தானுக்கு அநேகர் அடிமையாக இருக்கிறார்கள். சாத்தானுக்கு அநேகர் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு நல்ல முடிவெடுக்கணும். சாத்தானுக்கு நீ உன் வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில இடம் கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கை பரிதாபமான வாழ்வாய் மாறிவிடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பைபிள்ல ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் தயவு செய்து 10ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசமடைந்து பேசுவதை கண்டார்கள். மக்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது? சவுலும் இறைவாக்கினர்கள் ஒருவனா என்று கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சவுல் என்ற கழுதையை தேடிட்டு போன ஒருத்தனை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தினார். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, அவர் மீது தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் இறைவாக்கினர் அவனை அபிஷேகம் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் செய்த பொழுது சவுல் ஆண்டவரின் ஆவியால் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியால் நிரப்பப்பட்ட சவுல் தீர்க்கதரிசியாக இறைவாக்கு உரைக்கக்கூடியவனாக அவன் மாறினான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் ஜெபத்துக்கு வர்றீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்றீங்க, ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஆண்டவரை பாடுகிறீர்கள். ஆண்டவருடைய ஆவியை உங்கள் மீது அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் புதிய பலன் அடைகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மனபாரம் நீங்குகிறது, எத்தனையோ உடல் நோய்கள் குணமடைகிறது, அநேக பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவரை பறைசாற்றக்கூடியவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அதே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தேவ வல்லமையை பெற்று அந்த ஜனங்கள் கேட்டாங்க. எப்படி தெரியுமா? இவன் யாரு? கீசின் மகன், இவன் சவுலும் இறைவாக்கின் ஒருவனோ என்று அவர்கள் எல்லாரும் பரவசமா கேட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள யாருடைய ஆவி செயல்பட்டது? சொல்லுங்க, யாருடைய ஆவி செயல்பட்டது? ஆண்டவருடைய ஆவி அவனுக்குள் செயல்பட்டது. கை தட்டுங்க பாப்போம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே,
உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றுவார். கை தட்டுங்க பாப்போம். ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட அநேகர், பரிசுத்த ஆவியான வல்லமை பெற்ற அநேகர் அதே நிலைமையில் இருப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். வரும்போது ஜெப ஆர்வம், வரும்போது கடவுளை துதிக்கிறது, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, எல்லாத்திலையுமே அக்கறை இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன ஆயிட்டு தெரியுமா? கடவுளுடைய ஆவி நிரம்ப பெற்ற ஒருவன் தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்படவும் முடியும். கவனிங்க, கடவுளுடைய ஆவியோடயா இருந்தாங்க. எனக்கு ஊழியத்தை ஆரம்பித்த காலத்துல செய்தி நடுவதில் தியானம் நடத்தி கொண்டிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப டிவைனுக்கு போயிட்டு வந்து நான் அந்த தியானத்துல பங்கெடுக்கிறேன். அல்லேலூயா. பங்கெடுக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க நல்ல தேவ ஊழியர்கள், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பைபிளே திறக்காம பிரசங்கம் பண்ண ஊழியர்கள் எல்லாம் பார்த்து அப்படி மெய்சிலிர்த்து போய் நின்ற நாட்கள். பிரைஸ் தி லார்ட். எக்கச்சக்கமான இளைஞர்கள், இளமென்கள், ஊழியர்கள்னு ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா அப்படி ரவுண்டு போட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அற்புதங்கள், அதிசயங்களா நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனா கொஞ்ச காலத்துல பார்த்தா அதே நபர்களுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை இல்லாமல் தேவ பிரசன்னத்தை இழந்து, கடவுளின் ஆவியை அவர்கள் இழந்து ஏமாற்றுதலின் ஆவிக்குள்ளாக பயணித்தார்கள். முடிவு வாழ்க்கை பாழா போனது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா புரியணும், இன்னைக்கு உனக்குள்ள ஆண்டவருடைய ஆவி செயலாற்ற இன்னைக்கு ஒப்புக்கொடு. கடவுளுடைய ஆவி செயலாற்றணும்னா நீ யாருடைய ஆவிக்கு, எந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது? தீய ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. பக்கத்துல கை கொடுத்துடுங்க, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். சாத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பிசாசுவா வீட்டுக்குள்ள வருவதற்கு, சாத்தாவா வாழ்க்கையில வருவதற்கு, மகனே மகளே நீ இடம் கொடுக்காத. அல்லேலூயா. இப்ப பைபிள் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீயாவி அவரை கலக்கமுறை செய்தது. யாருக்குள்ள வந்துட்டு சொல்லுங்க, யாருக்குள்ள வந்துட்டான்? கடவுளுடைய ஆவி சவுலை விட்டு வெளியே போச்சு. யாரோட ஆவி உள்ள வந்துட்டு? தீய ஆவி. சாத்தான் உள்ளே சவுலுக்குள் நுழைந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயைத்தான் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிசாசுக்கு நீ பிசாச பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா அவனை சும்மா விட்டுருவானா? பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதன்னா யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு அவனுக்கு அப்படியே கொலை நடுங்கி போய் உட்கார்ந்து இருப்பான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, பிசாச இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருந்து அகற்ற வேண்டும். சாத்தான மிதி, இயேசுவை துதி. சத்தமா சொல்லுங்க, சாத்தான மிதி, இயேசுவை துதி. யார துதிக்கணும்? இயேசுவை துதி. சாத்தான மிதி. பாருங்க, சவுல் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவன். அப்படி தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட சவுல் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டான். அவன் பயந்து நடுங்கக்கூடியவனாய் மாறினான். பிரைஸ் தி லார்ட். ஏன் சாத்தான் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தான்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு தெரியணும். பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிங்க. ரோமர் 8:14 சொல்லுகிறது, வாசியுங்கள். 14வது வசனம், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய ஆவியால நிரப்பப்படணும்?
கடவுளின் ஆவியால். எல்லாரும் சொல்லுமா, யாருடைய ஆவியால? கடவுளின் ஆவியால். உங்களை யார் இயக்கணும்? ஆண்டவரின் சொல்லுமா, உங்களை யார் இயக்கணும்? ஆண்டவரின் ஆவியால். ஆண்டவருடைய ஆவி உன்னை இயக்கணும். பிரைஸ் தி லார்ட். சகோதரியே, உன்னை யார் இயக்கணும்? ஆண்டவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்யணும்? இயக்கணும். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் தான் கடவுளுடைய மக்கள். ஆண்டவருடைய ஆவி இல்லைன்னு வச்சுக்கோ, உன் லெவல் மாறிடும், உன் கேரக்டர் மாறிடும், உன் சுபாவம் மாறிடும். நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. கடவுளுடைய ஆவி ஒருத்தருக்குள்ள செயலாற்றுவதற்கும் கடவுளுடைய ஆவி செயல்படாதவனுக்கு வித்தியாசம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆவி செயல்பட்ட சவுலுக்கும் கடவுளின் ஆவி இல்லாமல் சாத்தானால் இயக்கப்பட்ட சவுலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர் பாருங்க, வெளியே பக்தியா இருப்பாங்க, உள்ள பிசாசு கிரியை பண்ணிக்கிட்டு இருப்பான். வெளியே ஜெபத்தோடு இருப்பாங்க, உள்ள பிசாசு கிரியை பண்ணிக்கிட்டு இருப்பான். சிலர் பாருங்களேன், என்னங்க இவங்க ஜெபத்துக்கு போறவங்க தானா, ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் ஜெபத்துக்கு வர்றதுல இல்ல, உள்ள என்ன செயல்படுது சொல்லுங்க, உள்ள என்ன செயலாற்றுகிறது? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நல்லா தெரியணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள், மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல வசனத்தை பாருங்க தயவு செய்து. 23வது வசனம். அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவன் இருந்தான். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவனை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்போது அந்த தீயாவி அம்மனிதனுக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறியது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அசுத்தாவி பிடிச்சிருந்தவன் எங்க உட்கார்ந்து இருந்தான்? ஜெப கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தான். எல்லா நாளும் வருவான், உட்காருவான், போவான். சிலர் வேலை என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் வருவான். பிரைஸ் தி லார்ட். வருவான், போயிட்டே இருப்பான். சில அக்கா மாதிரி இருக்கா, சில சங்கச்சி மாதிரி இருக்கா. வருவா, கையை தட்டுவா, அதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு மாற்றமுமே. சொல்லுங்க, உனக்கு கடவுளுடைய ஆவி வந்துட்டா அவர் உன்னை இயக்குனா தேவ கற்பனையில் உன்னை நடத்துவார். கை தட்டுங்க. ஒருத்தனுக்குள்ள ஆண்டவருடைய ஆவி இருக்கா இல்லையான்னு எதுல கண்டுபிடிக்கலாம்? வசனத்தின் மீது அவனுக்கு அக்கறை இருக்கும். வசனத்து மேல அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்களுக்குள்ள யார் இருக்கா? சாத்தான் செயலாற்றுகிறான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பைபிளே படிக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்களை இயக்குறது யாரு? நல்ல கவனிங்க, தூங்கும் மகளே. சிலருக்குலாம் பைபிள் எடுத்துட்டாலே தூக்கம் வந்து, சிலரா பலர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே என்ன வந்துருது? சொல்லு, என்ன வந்துருது? தூக்கம் வருது. ஆனா மணிக்கணக்கா வாட்ஸ்அப்ல சேட்டிங் பண்றதுக்கு தூக்கமே வராது. ஏன்? நீ நல்லா பண்ணு, ஹாய் 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 ஹாய். எத்தனை ட்ரிப் தான் ஆகி போகும்னு தெரியல. ஒரே பார்த்தேன் நான், சில சும்மா தப்பா எடுக்காங்க, சில தங்கச்சிமார் செல்ல சும்மா வாங்கி என்னதான் அப்படின்ட்டு கொடு, என்ன ரொம்ப நேரம் இருக்க பார்த்தா கை தான் போட்டுருக்கு. ஹாய் ஹாய், என்னப்பா ஹாய், நமக்கு புரியல, ஒரு அவங்களுக்கு ஏதாவது புரியலாம் போல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. விடிய விடிய ஹாய் ஹாய் போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்க. ஆனா செத்த உட்கார்ந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணினா அவ்வளவுதான், மயக்கம் மாத்திரை கொடுத்த மாதிரி ஆயிடுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும் சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். சாத்தான் ஒரு நாளும் உங்களுக்கு தேவ கற்பனையின்படி வாழ்வதற்கு இடம் கொடுக்கவே. நீ கோயிலுக்கு வா, நீ ஜெபம் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா தேவ கற்பனையில மட்டும்
வாழ்ந்துராத. பிரைஸ் தி லார்ட். அப்போ சாத்தான் ஒரு மனிதனுக்குள் எப்படி நுழைகிறான் என்றால் நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள நுழையிறதுக்கு முதல்ல அவன் எப்படி இடம் கொடுக்கிறான் அப்படின்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம், சிலை வழிபாட்டிற்கு ஒப்பான குற்றம். நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியிலிருந்து பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீ யாரை புறக்கணிச்சிட்ட? ஆண்டவரை புறக்கணிச்சிட்ட. சொல்லுங்க, யாரை புறக்கணிச்சிட்ட? ஆண்டவரை புறக்கணிச்சிட்ட. கடவுளுடைய வார்த்தையை யார் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் நுழைந்து விடுவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிசாசுக்கு இடம் எப்ப கொடுக்குறீங்க? சொல்லுங்க, சாத்தானுக்கு எப்ப இடம் கொடுக்குறீங்க? எப்போ தேவ கற்பனைக்கு விரோதமாக, எப்பொழுது தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ அப்பொழுது சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். என்ன நீங்க தெரிந்த அந்த பகுதினாலும் கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதுக்கு முன்னால ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. தொடக்க நூல் 1 அதிகாரம் 26வது வசனம். கடவுள் மனிதரை நம் உருவிலும் நம் சாயலில் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகை முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் கடவுள் தம் உருவில் மனிதரை படைத்தார். தம் உருவில் கடவுளின் உருவிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர்களை எதற்காக படைத்தார்? 15வது வசனம். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ பைபிள் சொல்லுகிறது 16 ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடத்திலே தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தின் கனி எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் நீ அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். மனுஷனை படைச்சாரு, தம் உருவில படைத்தார், தம் சாயல்ல படைத்தார். அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை கொடுத்தார். பழுகணும் பெருகணும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாம் ரைட். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்கிறது ஆண்டவர் சொன்னாரு இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியையும் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிகிற இந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க 2வது வசனத்தை பாருங்கள். பெண் பாம்பிடத்தில் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்று யார் சொன்னா? கடவுள் சொன்னார்னு யார் சொன்னா? பெண் சொல்லுகிறாள், ஏவாள் சொல்லுகிறாள். பிரைஸ் தி லார்ட். உடனே பாம்பு என்ன சொன்னுச்சு? சொல்லுங்க, பாம்பு என்ன சொன்னுச்சு? பெண் சொன்னது, பெண்ணிடத்திலே பாம்பு சொன்னது. சாத்தான் சொல்லுகிறான், வாசிங்க, நீங்கள் சாகவே மாட்டீர்கள், நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமைகள் அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு. அந்த மரம் நல்ல கவனிங்க, அந்த மரம் எப்ப வர சாவீர்கள்? கடவுள் சொன்னாரு எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா நீ அதை உண்டால் என்ன செய்வீங்க? சாவீர்கள். இது கடவுள் சொல்றாரு. ஆனா இவன் சொன்னா தொடக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டா. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் ஏவாளத்துல சொன்னான், இங்க வா, இதை என்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்களோ அன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்கள் யார மாதிரி மாறிடுவீங்க? கடவுளை போல மாறி விடுவீர்கள். அவ்வளவுதான்.
சாத்தான் நல்ல கவனிச்சு பாருங்க, மனுக்குலத்தை அவன் பரிதாபமான நிலைக்கு தேவ பிரசன்னத்தை இழந்து உலகத்தில் சாபம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏவாள் சாத்தானுக்கு இடம் கொடுத்தாள். எப்படி இடம் கொடுத்தா சொல்லுங்க? எப்படி இடம் கொடுத்தா? தேவனுடைய கட்டளையை மீறினாள். என்ன செஞ்சா? வேற ஒண்ணும் கிடையாது. என்ன செஞ்சா? தேவனுடைய கட்டளையை. அப்ப அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கட்டளை எப்ப மீறுவாங்க? கடவுளை நம்புவதை விட ஏவாள் சாத்தானை நம்பினாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆண்டவரை நம்புறதை விட எதை நம்புறாங்க அதிகமா? சொல்லுங்க. சாத்தான். கிறிஸ்தவங்க இயேசுவை நம்புறதை விட சிலுவையில ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்த இயேசுவை நம்புறதை விட எதை அதிகமா நம்புறாங்க? சாத்தானை நம்புகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற சகோதரியே, உனக்கு ஒரு முழுமையான விடுதலை இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு நல்ல கவனி. ஏவாள் கடவுளுடைய கட்டளையை மீறினாள். யாருடைய கட்டளையை மீறினா? கடவுளுடைய கட்டளை. சவுல் எப்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்தான்? கடவுளுடைய கட்டளையை மீறினான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எப்போ ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறீர்களோ அப்பொழுது சாத்தான் உங்களுக்குள் வந்து விடுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களை தயவு செய்து எடுத்து வாசிங்க. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. அம்மா கவனிமா, முழு மனசோடு யாரை நம்பணுமா? ஆண்டவரை நம்பு. நல்ல சொல்லு, யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பு. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். பார்ப்பா, நீ முழு மனசோடு யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பு. ஏவாளே, நீ யாரை நம்புன? சாத்தானே. சவுலே, நீ யாரை நம்புன? சாத்தானே. சவுல் தேவனை நம்பவில்லை. சவுல் தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக, கட்டளைகளுக்கு விரோதமாக வாழ்ந்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்ன கட்டளையை கடைபிடிக்க தவறினான். அதான் பைபிள் சொல்கிறது, பலிகளை எல்லாம் விட சிறந்தது கீழ்ப்படிதல். கை தட்டுங்கப்பா. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிறதை எப்ப விடுறியோ அப்பமே உனக்குள்ள யார் வந்துருவா? சொல்லு. கடவுளுக்கு கீழ்ப்படியலன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்னா உன் வீட்டுக்குள்ள உன் வாழ்க்கையில யார் வருவா? சாத்தான் நுழைந்து விடுவான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எப்ப கீழ்ப்படியாமை வந்ததோ அப்பொழுதே பாருங்க, கொஞ்சம் கீழ்ப்படியாமை வரும் பொழுது உள்ளே யார் வருவா? பிசாசு உள்ள வந்துருவான். பிசாசு வந்துட்டுனா அன்னைக்கு எப்படி ஆகும் தெரியுமா? பைபிள் சொல்கிறது, ஒரு 7 காரியங்களை வேகமா எழுதிக்கோங்க. முதலா கீழ்ப்படியாமையின் சாபங்கள். எத்தனை? சாத்தான் வீட்டுக்குள்ள வந்து உனக்கு என்ன வந்துடும்? சாபம் வந்துடும். வசனம் முக்கியமா இல்ல. இன்னைக்கு நிறைய வீட்டுல வசனம் முக்கியம் இல்ல, கடவுளுடைய வார்த்தை முக்கியம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். சவுலே, உனக்கு யார் முக்கியம் இல்ல? கடவுள் முக்கியம் இல்ல, அவருடைய வார்த்தை முக்கியம் இல்ல. எது முக்கியம்? சாத்தான் அவனை கீழ்ப்படியாமையில கொண்டு போனான். அதனாலதான் ஏவாள் எப்பொழுது கீழ்ப்படியாமல் போனாலோ அப்பொழுது என்ன வந்துச்சுன்னா, முதலாவது உறவு முறிந்தது. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. என்னது முறிந்தது? உறவு முறிந்தது. நீங்க தொடக்க நூல் 3:8 குறிச்சுக்கோங்க. மென்காற்று வீசிய பொழுதில் தோட்டத்தில் ஆண்டவராய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதன் அவன் மனைவியும் ஆண்டவராய கடவுள் திருமுன்னிலிருந்து விலகினார்கள். ஃபர்ஸ்ட் என்னது? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு முறிந்தது. சொல்லுங்க எல்லாரும், கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு முறிந்தது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது வெட்கம் வந்தது. என்ன வந்துச்சு? வெட்கம் வந்தது. நீங்க நிறைய நேரங்கள்ல பாருங்க, ஏன் அவமானப்பட்டு நிக்கிறீங்க? ஏன் வெட்கம்?
வெட்கக்கேடு. பைபிள் சொல்லுகிறது தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, வாசிங்க. 10வது வசனத்துல பாருங்க என்ன போட்டு தெரியுமா? நாங்கள் படிக்கீங்களா? உன் குரலொலியை தோட்டத்தில் கேட்டேன், எனக்கு அச்சமாக இருந்தது, நான் ஆடையின்றி இருந்தேன். நானே வாசிக்கிறேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன். என்ன செஞ்சேன்? மூன்றாவது, ஒரு மனிதன் இந்த தேவனுடைய கற்பனையை இழக்கும் பொழுது வேதனை உண்டாகும். Praise the Lord. என்ன உண்டாகும்? வேதனை உண்டாகும். சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டாகும்? வேதனை உண்டாகும். பைபிள் சொல்லுகிறது தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுது, அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையில் நீ குழந்தை பெறுவாய். Praise the Lord. நாலாவது, அடிமைத்தனம். சொல்லுங்க, என்னது? அடிமைத்தனம். நீங்க அதே தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறது, உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான். உன்னை ஆள்வான். நல்லா புரிஞ்சுக்கோமா. பிசாசு கடன் கொடுத்தா உன் வீடு என்ன ஆகும்? உன் குடும்பம் என்ன ஆகும்? ஐந்தாவது, நீங்கள் பாருங்கள், கஷ்டங்களால் பாதிக்கப்படுவீர்கள். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிங்க 17ஆம் வசனம் பாருங்க. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி உன் பயனை நீ உழைத்து உண்பாய். 18 சொல்லுது, முட்செடியையும் முட்புதரையும் அது உனக்கு முளைப்பிக்கும். Praise the Lord. அடுத்து பாருங்க, பைபிள் சொல்கிறது பலனில்லாத வாழ்வு. என்ன இல்லாத வாழ்வு? பலனில்லாத வாழ்வு. சொல்லுங்க, பலனில்லாத வாழ்வு. என்ன வாழ்வு? பலனில்லாத வாழ்வு. அப்ப அதான் திரும்பவும் நீங்க அந்த 18 எழுதுங்க. முட்செடி முட்புதர் உனக்கு முளைப்பிக்கும், வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். ஏழாவது, உன் வாழ்வுக்கு முடிவு வந்துடும். வாழ்வுக்கு முடிவு வந்துவிடும். ஆதாமை ஏவாளை ஆண்டவர் உலகத்துல உண்டாக்கின பொழுது அவர்களுக்கு முடிவு இருந்துச்சா? சொல்லுங்க, முடிவு இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க, முடிவு இருந்துச்சா? அவர்களுக்கு ஆண்டவர் இல்லப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு சொன்னாரா? இல்ல. அவர்களுக்கு எக்ஸ்பைரி டேட் ஆண்டவர் கொடுக்கல. எப்போ சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு என்ன உண்டாச்சு தெரியுமா? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 18 சொல்லுது, நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் உள்ள நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். புரிஞ்சுதா? சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனுடைய விளைவு சாபங்கள். கடவுளுடைய ஆவியை நீ இழந்து தேவ ஆவியானவர் உனக்குள் செயல்படாதபடி நீ உன்னை பாவத்திற்கு கையளிப்பாய் என்றால் கீழ்ப்படியாமையினால் போகும் பொழுது பைபிள் சொல்கிறது 7 சாபங்கள் அவர்கள் மீது விழுந்தது. Praise the Lord. சாத்தான் வழியா சாபங்கள் அவர்கள் மீது வந்தது. உறவு முறிஞ்சது கடவுளுக்கும் அவனுக்கு இடையில. நீங்க நிறைய பேரை பாருங்க, கடவுளுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்ல, ஓடி ஒளிறான். சிலரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வர வருவான், தலதரிக்க ஓடுவான், கூப்பிட்டுவாரோ. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, பிசாசுக்கு நீ இடம் கொடுக்காத. நீங்க பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்கிறேன்னா கடவுளுடைய கற்பனைகளை கடைபிடிக்க முடியவில்லை. கடவுளுடைய கட்டளைய கடைபிடிக்க முடியல. கடவுளுடைய கட்டளைய உதறி தள்ளுகிற வாழ்வு. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து விடுதலை அடையணும்னா வாசிங்க சங்கீதம் 119 முதல் வசனத்தை பாருங்கள். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். யார் பேறு பெற்றவர்கள்? சொல்லுங்க, யார் பேறு பெற்றவர்கள்? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. சாத்தான் உங்க வாழ்க்கையில நுழையாதபடி நீங்க இடம் கொடுக்காம இருக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையை கடைபிடியுங்கள். வார்த்தையிலே ஜீவன் உண்டு. வார்த்தையில என்ன உண்டு? ஜீவன் உண்டு.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன செய்தாரு? உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து 40வது நாள் இயேசுவுக்கு என்ன உண்டாயிற்று? சொல்லுங்க. பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. நான் இப்ப 2:30 மணிக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சிலருக்கு பசிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருக்கு என்ன செய்யும்? நீங்க மற்ற நாள் பாருங்க, வீட்டுக்காரட்ட சண்டை போட்டா உங்களுக்கு பசி வருமா? ஆனா உபவாசம் இருங்க, சொல்லுங்க, என்ன வரும்? வழக்கமா இல்லாத வாசம்லாம் வரும். பிரைஸ் தி லார்ட். பசி வரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சாத்தான் இயேசுவை சோதித்தான். சோதிச்சானா? சோதிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தின முதல் காரியம் என்ன? பசி. முதல் காரியம் என்ன? நீர் கடவுளுடைய குமாரன் என்றால் இந்த கல்லை எடுத்து அப்பமாய் மாற்று. கல்லை எடுத்து நீ அப்பமாக்கு. நீ யாரு? பசியில உட்கார்ந்து இருக்கிறல்ல, நீ யாரு? கடவுளுடைய குமாரன். ஏசு என்ன பண்ணாரு? சொல்லுங்க. நீ சில பேர் கேட்பாங்க பாத்தீங்களா, பிரதர் உங்களுக்கு ஆவிக்குரிய வரம் இருக்குதா? சிஸ்டர் உங்களுக்கு ஆவிக்குரிய தீர்க்க தரிசனம் இருக்கா? அந்நிய பாசம் இருக்கா? இப்பெல்லாம் யாரா கேட்டாங்கன்னா உங்க முன்னால யார் நிக்கா? லூசிபர் நிக்கி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, யார் நிக்கா? லூசிபர் நிக்கி. பிரைஸ் தி லார்ட். இயேசு சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு? அவர் என்ன எடுத்தாரு? கடவுளுடைய வார்த்தை எடுத்து பேசினாரு. மனிதன் அப்பத்தினால் அல்ல, கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் கை தட்டுங்கப்பா. சாத்தானை எதிர்க்கக்கூடிய வசனம் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி. இப்ப இயேசு கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தின உடனே சாத்தானும் பதிலுக்கு வந்தான். உயர்ந்த மலைக்கு கூட்டு போனா அவன் சொன்னான், இதோ மேலிருந்து கீழே குதியோம், உமது தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று வேதத்தில் எழுதியுள்ளது அல்லவா? பிரைஸ் தி லார்ட். வசனமா பேசுற, எனக்கும் வசனம் தெரியும். சாத்தான் வந்து சொல்றான், நீ மேல இருந்து கீழே குதியே, தூதர்கள் கரத்தில் தாங்கிக் கொள்வார்கள். ஏசு என்ன சொன்னாரு? இன்னைக்கு நம்மட்ட சொன்னா பிசாசுக்கும் வேதம் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாத்தான் சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னாரு? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று எழுதியுள்ளது. மூணாவது உயரமான இடத்துல கொண்டு போய் எல்லாவற்றையும் காண்பித்து, இதெல்லாத்தையும் உனக்கு தர்றேன், என்னை ஆராதி. இயேசு என்ன சொன்னாரு? கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே ஆராதிக்கணும், பணியணும். அப்பாலே போ. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, வேத வசனத்தை அறிக்கையிட அறிக்கையிட உங்கள் வாழ்க்கையை விட்டு சாத்தான் ஓடுவான். இன்னைக்கு பைபிள் தெரியல நமக்கு, அதனாலதான் பிசாசு நமக்குள்ள என்ன செய்யுது? கூத்தாடி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரனே சொல்லுங்க அல்லேலூயா. சிஸ்டர் சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் வாழ்ந்ததனால் சாத்தான் எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்த எல்லா விதமான அந்தகார இருள்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இரண்டாவது, சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி நுழைய முடியும்? எடுத்து வாசியுங்கள் தயவு செய்து. 1 குறிப்பேடு 10ஆம் அதிகாரம் 13-14 வசனம். நல்ல கவனிக்கணும். 1 குறிப்பேடு எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனம் எடுத்துக்கோங்கம்மா.
1 குறிப்பேடு 10ஆம் அதிகாரம் 13-14 நான் வாசிக்கிறேன். சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார். அவன் ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார். மேலும் இறந்தோர் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆனால் ஆண்டவரின் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவனை சாகடித்து அவன் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வர முடியும் என்றால், முதல்ல கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்காம போகும்போது, கடவுளை நம்பாம கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகும்போது, கடவுளுடைய கட்டளைக்கு செவி கொடுக்காம போகும்போது பிசாசு வீட்டுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள வருகிறான். அல்லேலூயா. இரண்டாவது பிசாசு எப்ப வர்றான்னா, சவுல் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் தான். பிரைஸ் தி லார்ட். அவன் ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது அவன் தேசத்தில் இருந்த குறி சொல்லுகிறவர்கள், மாயவித்தைக்காரர்கள் எல்லாத்தையும் அவன் தேசத்திலிருந்து விரட்டி அடிச்சான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஏன் சவுலுடைய வாழ்க்கையில பாதிப்பு, சாத்தானுடைய அந்த செயல்பாடுகள் உள்ள வந்துச்சுன்னா, சவுல் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு பதிலாக அவன் எப்படிப்பட்டவனா மாறிட்டான் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்தவர்களாக பெயரை வைத்துக் கொண்டு சவுலை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளைங்க தான், நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். பிரைஸ் தி லார்ட். நீங்க தயவு செய்து பைபிளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும். தயவு செய்து இந்த வார்த்தையை நல்லா மீண்டும் நான் வாசிக்கிறேன். 1 குறிப்பேடு 11 பாருங்க. அவருக்கு ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்காமல் அவனுக்கு துரோகம் செய்தான். சரியா? 1. என்ன? இரண்டாவது, இறந்த ஆவியிடம் ஆலோசனை கேட்டான். யார்ட்ட ஆலோசனை கேட்டான்? இறந்த ஆவியிடம். சொல்லுங்க, யார்ட்ட? இறந்த ஆவியிடம். சத்தமா சொல்லுங்க, யார்ட்ட? இறந்த ஆவியிடம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு எதிர்த்து போய் நிக்கிறான் அப்படின்னா, சவுல் ஆண்டவரிடமிருந்து பதில பெறாம ஒரு குறி சொல்லுகிற பெண்ணிடத்துல போய் உட்கார்ந்தான். யார்கிட்ட போய் உட்கார்ந்தான்? குறி சொல்ற பெண்ணிடம். சொல்லுங்க, யார்கிட்ட போய் உட்கார்ந்தான்? குறி சொல்ற பெண். இங்க இருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சாபக்கேடுகளும் உன் வாழ்க்கையில இருக்கிற அந்தகார இருளும் நீங்கன்னா, இன்னைக்கு நல்ல முறையில ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துரு, அவர்கிட்ட விழுந்துரு. கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு அம்மா சமீபத்தில் போன் பண்ணாங்க, பிரதர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருவீங்களா? வாரேன். வீட்டுக்கு நாங்க நாள் செய்யறோம். சரிமா, வந்து ஜெபம் பண்றேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க வர்றதா இருந்தா ஒரு 7:30 8:30 வரணும். நான் சொன்ன ஒரு 11 மணிக்கு வரேன். அந்த அம்மா அடுத்த முறை சொன்னிச்சு, வர்றதா இருந்தா நீங்க 7:30 வாங்க, 7:30 8:30 வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. என்ன அர்த்தம்? ஏங்க சொல்லுங்க, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நல்ல நேரம் பெயரும். பேர் என்னது? பேர் என்னது? பேரு பாத்திமா மேரி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சவுல் யார்கிட்ட போய் கேக்குறான்? குறி. யார்கிட்ட போய் ஆலோசனை கேக்குறான்? இறந்த ஆவிகளிடத்துல போய் கேக்குறான். நீங்க நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, திருப்பாடல் சங்கீதம் 118:24 சொல்லுகிறது, அன்று ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக மகிழ்வோம் அக்களிப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்கம்மா, அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க மனசுல நல்ல நேரம், கெட்ட நேரம், யமகண்டம், ராகு காலம்
இதெல்லாம் வச்சிட்டு பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? உள்ள இருக்கிறது நல்ல நேரம் கெட்ட நேரம். ஆவியே துயாவியே அவர் சொல்லுவார், உனக்கு எனக்கு சம்பந்தமே, யார கூப்பிடுற, பாடுறவரோட நிப்பாட்டிக்கும், கீழெல்லாம் வரமாட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை அசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிற கிறிஸ்தவர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவர்கள். உங்களுக்கும் கடவுளுடைய ஆவிக்கும் சம்பந்தமே. பைபிள் சொல்கிறது, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். சில பேர் பாருங்க, என்னதான் ஜெபம் பண்ண பைபிள் எடுப்பாங்க, ஜெப கூட்டத்துக்கு வருவீங்க. நீங்க யாருனாலும் சரி, சொல்ல வேண்டிய கடமை. பிரைஸ் தி லார்ட். போனீங்கன்னா அவங்க இஷ்டம் போல எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, தெரியுமா? பிரதர், நான் இதை செய்யல, கொத்தனார் செஞ்சாரு. பழி யார் மேல போடுறது? யார் செஞ்சா? வீட்டு மேல பூசணிக்காய் வைக்கிறது, தச்சி கழிக்கிறது, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு யார் மேல பழி? நீங்க நல்ல கவனிங்க, உண்மையான கிறிஸ்தவங்க, நீங்க கொத்தனார் கூப்பிட்டு சொல்லுங்க, எப்பா நான் ஏசப்பாவை நம்புறேன்பா, நான் கடவுளுடைய வார்த்தையை நம்புறேன்பா. இந்தா ஒரு 500 ரூபா வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கி கொடுத்துருந்தேன். எந்த கொத்தனார் ஆசாரியாவது வாங்காம போவாங்களா? சொல்லுங்க. ஏன்டா ஒரு கொத்தனார்லாம் நான் கேட்டேன், ஏயா? அவன் சொன்னாரு, நாங்க செய்ய மாட்டோம்னு இருந்தாலுமே இவங்க என்ன செய்யறாங்க? செய்ய சொல்றாங்க. நல்லா கவனிங்க. சவுல் தேவ ஆவியை இழந்து குறி சொல்லும் ஆவியை உடைய ஒரு பெண்ணிடத்துல போய் உட்கார்ந்து இருக்கான். நல்லா கவனிங்க. சில பேர் இருக்காங்க கிறிஸ்தவத்துல இப்படிப்பட்ட அடுத்த நிலைமை என்ன தெரியுமா? இந்த வேளாங்கண்ணி மாதா ஒரு அம்மாவுக்கு இறங்கி வந்துட்டான். தோமையார் வர்றாராம் ஒருத்தருக்குள்ள, பக்கா குடிகாரன் தோமையார்லாம் வர்றாரு. நல்லா கவனிக்கணும். இருக்கிற அட்டூழியம் பண்றது எல்லாம் ஃப்ராடு தனதையும் பண்ணிட்டு இருக்கிற குடும்பத்துல சண்டையை மூட்டி விடுறது யாரு? மிக்கேல் சமணசா? சொல்லுமா. எய்த்த வீட்டுக்காரி தான் உனக்கு பில்லி சூனிய வச்சுட்டாருன்னு மிக்கேல் சமணஸ் சொல்லுவாரா? சொல்லு, வாயை திறந்தே சொல்லுவாரா? அப்படியே மிக்கேல் சமணஸுக்கு வர வேலை இல்ல. ஆண்டவருக்கு நிகர் யார்? மிக்கேல் அதிகாரம் அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு நிகர் யார்? அப்படிப்பட்ட பெயருள்ள மிக்கேல் வந்து ஆடுறாரா இவங்களுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும்னே. ஒளியின் தூதனை போல சாத்தான் ஜனங்களை ஏமாத்துறான். பிரைஸ் தி லார்ட். ஒளியின் தூதனை போல சாத்தான் ஜனங்களை செய்றான், ஏமாற்று. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நான் வேகமா அந்த பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக. நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும்னே. தானியேல் 2ஆம் அதிகாரம் 2 முதல் வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கோங்கம்மா. அப்போது ராஜா தன் கனவிலே தன் கனவுகளை தனக்கு விளக்கும்படி மந்திரவாதிகளையும் மாயவித்தைக்காரர்களையும் சூனியக்காரர்களையும் கல்தேயர்களையும் அழைத்து வர கட்டளையிட்டான். அவர்களும் வந்து அரசன் முன்னிலையில் நின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். 10வது வசனத்தை பாருங்க. 10வது வசனம் சொல்கிறது, கல்தேயர் மறுபடியும் ராஜாவை நோக்கி, அரசரே, உமது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன் இந்த உலகத்தில் ஒருவனும் வல்லமையுடைய எந்த பேரரசனும் எந்த மந்திரவாதியிடமாவது கல்தேயருமாவது கேட்டது கிடையாது. கை தட்டுங்க பாப்போம். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உன் எதிர்காலத்தை பத்தி எதிர்காலத்தில் நடக்க போறது ஆண்டவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. கை தட்டு பாப்போம்.
இந்த ஜோசியக்காரன், சூனியக்காரன், ஜாதகம் எழுதுறவன், ஒருவேளை உன் வீட்டுல இன்னைக்கு ஜாதகம் ஏதாவது வச்சிருந்தா கிறிஸ்தவனே உடனே போய் அதை தூக்கி எறி. பிரைஸ் தி லார்ட். ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீ ஆண்டவருடைய ஆவிக்கு, கடவுளுடைய ஆவியானவரோடு நினைச்சாத, யுத்தம் பண்ணி பார்க்காத. பிரைஸ் தி லார்ட். ஜாதகம், எல்லா ஜாதகத்தையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, எல்லா ஜாதகத்தையும் எழுதுறது. ஜாதகம்லாம் எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? கண்டிப்பா பெற முடியாது. கடவுளுடைய ஆவியானவர் உனக்குள் செயலாற்றினால் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் உன் எதிர்காலம் என்னன்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, கடவுளின் ஆவி அல்லாமல் வேற யாராலையும் நமக்கு நடக்க போறத தெளிவுபடுத்த முடியாது. இரண்டாவது, நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள் பைபிள்ல தொடக்க நூல் ஆதியாகமம், குறிப்புக்கு எடுத்துக்கோங்க, 41ஆம் அதிகாரம் 8வது வசனம். தொடக்க நூல் ஆதியாகமம் 41:8 படிமா. 41:8 படிமா. காலையில் அவன் மனம் கலக்கும் முறை எகிப்து நாட்டில், காலையில் அவன் மன கலக்க முறை எகிப்து நாட்டில் உள்ள எல்லா மந்திரவாதிகளை, ஞானிகளை வரவழைத்து தன் கனவுகளை எடுத்தெடுத்தான். ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கி கூறுவார் எவரும் இல்லை. பக்கத்துல கை கூடி சொல்லு. மந்திரவாதியும் மாயவித்தக்காரனும், ஏமா பக்கத்துல யாராவது கையை தட்டி சொல்லு. ஏன்னா இப்பதான் அவளுக்கு காது கேட்காது பாதி பேருக்கு. பிரைஸ் தி லார்ட். கையை தட்டி சொல்லுங்க. பக்கத்துல கை சொல்லுமா. மந்திரவாதியும், சோசியக்காரியும், ஜாதகம் எழுதுறவனும் உன் வாழ்க்கைய நல்லாக்க முடியாது. நீங்க சமீபத்தில் ஒரு தங்கச்சி சூசைட் பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு தங்கச்சி என்ன 300 பவுன் கொடுத்தாங்க அப்படிலாம் பாத்தீங்களா? அவ வாய்ஸ் மெசேஜ்ல என்ன சொன்னா, வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தால அவங்க அப்பாவுக்கு எழுதி போட்டிருக்கா. அதுல போட்டிருக்கா, இந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்த்து, நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, என்ன இளவும் கொடுத்து என்ன கட்டி வச்சு கடைசியில என் வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை யார் கையில இருக்கு? ஆண்டவர் கையில இருக்கு. 4 நட்சத்திரம் குறிச்சிட்டு போறவன் போற வழியே பொசுக்குன்னு போயிருந்தான். பிரைஸ் தி லார்ட். நீ நல்லா இருக்குன்னா தேவன் உனக்கு நாளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் எதிர்காலம் இந்த உலகத்தில் உள்ளவங்க கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள ஒருத்தங்க கையிலே கிடையாது. உன் எதிர்காலம் தேவனுடைய கையில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் எதிர்காலம் யார் கையில் இருக்கு? ஆண்டவருடைய கையில். சகோதரியே சொல்லுங்க, உன் எதிர்காலம் யார் கையில் இருக்குது? ஆண்டவருடைய கையில் இருக்கு. யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். மாயவித்தக்காரனையா, மந்திரவாதியா, பார்வை பார்க்க ஓடுறல்ல, கேன்சர் வந்துட்டுல போக வேண்டியதானே, போக வேண்டியதானே. ஏன் அதால ஒண்ணு பண்ணவே முடியாது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ அன்பு உறவுகளே, உன் கடவுளை விட்டுட்டு, உன் தெய்வத்தை விட்டுட்டு நீ எங்கே போகிறாய்? எங்கம்மா போற? கல்வாரி சிலுவையிலே உனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை விட்டுட்டு நீ எதுக்கு பின்னால போற? குறி சொல்றவன் பின்னால. தேங்காய் உடைக்கிறது, எல்லா காரியமும் இருக்குது. செத்தவண்ட குறி கேட்கிறது. செத்து போன தாத்தா வருவார், பாட்டி வருவார், ஆவியா வருவார்னு இப்ப வர வீட்டுக்குள்ள முக்குக்கு முக்கு கட்டி வச்சிருக்காங்க. அங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க. ஒழுங்கா வெளியே போய் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது எடுத்து போடு. அதெல்லாம் அதுக்கு பேர் என்னது? கன்னி பெட்டி. வா விளக்கு மாறு. எங்க இருந்தது? மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயே போட்டிருக்கு, ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டிலும் கன்னி பெட்டி வைக்க வேண்டும் போட்டிருக்கா. செத்த ஆவிகள் அங்க இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோ, பிசாசு உன் வீட்டுக்குள்ள இருக்குது. உங்க அப்பா அம்மா நினைவாக போட்டோ வச்சுக்கோங்க. ஆனா உங்க அப்பா அம்மா ஒரு நாளும் தெய்வம் கிடையாது. கை தட்டு. உங்க அப்பா அம்மா நினைவு இருக்கலாமே தவிர உங்க அப்பா அம்மா தெய்வமா? செத்து போனவங்க தெய்வமா? ஒருவரும் தெய்வம் இல்லை. திருச்சபை புனிதர்களை கொடுத்திருக்கு, மாதாவை கொடுத்திருக்குது. மாதா தெய்வமா? மாதாவையும் புனிதர்களையும் என்ன செய்யுங்க? நீங்கள் பாருங்கள், அவர்கள் வாழ்ந்த மாதிரியே பாருங்க. நாம் பரிசுத்தமாய் வாழ அவர்களிடத்தில் நீங்க என்ன செய்யுங்க?
மன்றாடுங்கள், கேளுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. ஆனா இந்த சவுல் கடவுளின் ஆவியை இழந்து சவுல் என்ன ஆயிட்டான் தெரியுமா? குறி கேட்கிற பெண்ணிட்ட போய் உட்கார்ந்து அங்கே சாமுவேலை எழுப்பினார்னு போட்டிருக்கு. Praise the Lord. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அங்கே சாமுவேல் வரவில்லை, தீய ஆவி வந்தது. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாரையாவது கூப்பிட்டு குறி கேட்கிறது, யார்ட்டையாவது போய் நின்று ஐயா அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, அது வருது, இது வருது, அவர்கிட்ட மாதா நல்லா பேசுறாங்க, இப்படிலாம் போய் நின்னீங்கன்னா நீங்கள் முதல் கட்டளைக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. சில ஊழியக்காரர் இருக்கான், எல்லாம் fraud. Praise the Lord. வாயை திறந்த உடனே பாருங்க பல விதமான காரியங்களை, பில்லி சூனியம் இருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, தாயத்து இருக்கு, தகடு இருக்குது. உன் புருஷன் கட்டிலுக்கு கீழே தான் 4 தாயத்து வச்சிருக்குது, தகடு வச்சிருக்குது. யாரோ ஒரு பொண்ணு கணவர் என்ன செஞ்சிருக்கா, மைக்கி வச்சிருக்கா, பொடி போட்டிருக்கா, அது போட்டிருக்கா, மை போட்டிருக்கா. ஆனா இதை நம்ப தெரிஞ்ச கூட்டத்துக்கு உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான்ங்கிற வசனம் தெரியலையே. கையை தட்டு. வசனம் தெரியலையே. எனக்கு விரோதமா ஒரு வழியா வந்தா எத்தனை வழியா போவான்? 7 வழியா ஆண்டவர் துரத்துறவர் என் கூட இருக்காருங்கிறது. வசனம் தெரியாத பயனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. கேட்டா பெந்தகோசுக்கு போறேன், வெந்தகோசுக்கு போறேன், அப்படி எங்கேயோ போறான். போன அப்புறமும் சரியா இருக்கானா? ஒண்ணும் இல்ல. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்மில் பல பேர் பாருங்க, யாரோ சொல்லிட்டா நம்புறோம். வசனத்தை படி, பைபிளை படி, ஆண்டவருக்கு முன்னால உட்காரு, தேவ நற்கருணைக்கு ஆண்டவருக்கு முன்பாக உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. Praise the Lord. அப்ப நல்ல கவனிங்க, உன் வாழ்க்கையில நீ ஒரு நாளும் சாத்தானுக்கு இடம் கொடுக்க. மூன்றாவது, எப்பொழுது அவன் இடம் கொடுக்கிறான் என்றால், சவுல், தயவு செய்து வாசிங்க இந்த வசனத்தை, நீங்க படிச்சிடணும். எபேசியர் 4:27 இந்த வசனத்தை படிக்கணுமா? எபேசியர் 4:27. அழகைக்கு இடம் கொடாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க. சாத்தானுக்கு நல்ல வாயத்தை சொல்லுங்க. சாத்தானுக்கு எப்போ எப்போ பைபிள் சொல்லுகிறது? முதல்ல சாத்தானுக்கு அவன் எப்போ எடுத்தான்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தேவனுக்கு முன்பாக அவன் உட்கார்ல, அவன் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க போல. அவன் யார்கிட்ட ஆலோசனைக்கு போனா? குறி சொல்லுகிற இறந்த ஆவியிடத்துல போய் ஆலோசனை கேட்க போறான். இன்னைக்கு மூட நம்பிக்கைகள் இந்த உங்களை விட்டு நீங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, அழகைக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னா வாசிங்க தயவு செய்து எபேசியர் 4:25-26 சீக்கிரம். ஆகவே சீக்கிரம் படிங்கம்மா. பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர், பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். ஏனெனில் நாம் ஒருவர் யாரும் ஒரு இடத்தில். நான் வாசிக்கிறேன் கவனிங்க. நானே வாசிக்கிறேன். பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாய் இருக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் அழகைக்கு இடம் கொடாதிருங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? மூன்றாவது, உடலின் இச்சைக்கேதுவான இயல்பின்படி வாழும்போது சாத்தான் நமக்குள் வருகிறான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம பைபிள் எடுத்து வந்திருக்கோம், ஜெபத்துக்கு வந்திருக்கோம், நல்லா பாடுறோம், எல்லாம் ரைட். ஆனா வெளியே போகும்போது என்னமா சொல்லுவோம்? அவர் சொல்ற மாதிரிலாம் வாழ முடியுமா? யார் பெத்த பிள்ளையோ கத்திட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நாம வாழ்ற மாதிரியே தான் சொல்லுங்க. நல்லா கேட்போம். போகும்போது சொல்லுவோம், நாமெல்லாம் இயேசுவா, நானும் மனுஷன் தானே அப்படின்னு உடலின் இயல்புக்கேற்ப நீங்கள் வாழும் பொழுது, உடலின் இச்சையின்படி வாழும் பொழுது, உடலின் இழிவான உணர்வுகளின்படி வாழும் பொழுது
கடவுளின் ஆவி அல்ல, பிசாசு நமக்குள் வருகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே வசனத்தோடு முடிக்கிறேன். யாக்கோபு சொல்லுகிறார், தயவு செய்து எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்கள், 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்திலே பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், எடுத்து வாசிங்க. 7ஆம் வசனம், கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அது உங்களிடமிருந்து கையை தட்டுங்க பாப்போம். யாருக்கு பணிஞ்சு வாழணும் சிஸ்டர்? யாருக்கு பணிஞ்சு வாழணும் பிரதர்? யாருக்கு பணிஞ்சு வாழணும்? ஆண்டவருக்கு பணிந்து வாழுங்கள், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அது உங்களை விட்டு ஓடி போகும். Praise the Lord. பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும். சொல்லுங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும். நீங்க சாத்தான் உங்களை விட்டு ஓடி போகணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 3 காரியம். 1, கடவுளின் கட்டளைக்கு. 2வது, ஒரு நாளும் மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. 3வது, என் இச்சையின்படி அல்ல, கடவுளின் ஆவியானவர் எனக்குள் செயலாற்றுகிறபடி நான் வாழ்வேன் என்று முடிவெடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான நாள், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற நாள், ஆண்டவருடைய அற்புதம் நமக்குள் வெளிப்படுகிற நாள். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், நல்ல கைகளை விரித்துக் கொள்ளுங்க, வாயை திறங்க. ஆண்டவரே, சாத்தானுடைய எல்லா தந்திர செயல்களிலிருந்தும், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், எல்லா தாயத்து தகடு எல்லாம் இன்னைக்கு செயலிழந்து போகுது. எப்ப தெரியுமா? நீ போய் பதிலுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி எறியதுல, முட்டைய ஓதுறதுல இல்ல. நீங்க எப்ப விடுதலை பெற்றுக் கொள்வீங்கன்னா, நான் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். கை தட்டுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பேன். சொல்லுங்க, யாருடைய வார்த்தை? மந்திரவாதம், பில்லி சூனியத்தின்படியா? பக்கத்து வீட்டு கிளவி சொல்றபடியா? யாரோ ஒருத்தர் சொல்றபடியா? நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது யார் கையில தான்? எனக்கு சுகம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அதை நான் யாரை தான் ஆராதிப்பேன்? என் தேவனை மட்டுமே நான். சொல்லுங்க, என் தேவனை மட்டுமே நான். என் தேவன் அல்லாமல் வேற எதுக்கு பின்னால் நான் போகவே? எனக்குள்ள இருக்கிற கோபம், பழிவாங்கும் உணர்வு எல்லாத்தையும் அகற்றுவேன். ஆமென். நல்ல கைகளை உயர்த்துவோம், நல்ல கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து நல்ல வாயை திறந்து இப்ப சொல்ல போறீங்க. வாயை திறந்து சொல்லுங்க. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். பாடுங்கப்பா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். குரலை உயர்த்தி, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. உலகம் எல்லாம் வாயை திறந்து மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. போதுமையா. என் தேவனே, மகனே, மகளே, சேர்ந்து சொல்வோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நீரே என் கடவுள், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், நீரே என் இரட்சகர். கல்வாரி சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தியவரே, எனக்காக இரத்தம் சிந்தியவரே, உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் நம்புகிறேன்.
செய்கிறேன். உமது கட்டளைகளின்படி உமது கட்டளைகளின்படி வாழ அருள் தாரும். வாழ அருள் தாரும். ஆண்டவரே, மூட நம்பிக்கைகள் எங்களுக்கு வேண்டாம். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord.